தான் வரணும். தேவ சித்தத்தில் இருக்கிறவன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணுமா. தண்ணி அடிக்கக்கூடாது. கமிட்டி பணத்தை எடுத்துகிட்டு தண்ணி அடிக்கானுவோம். எப்படிலாம் இருக்கான் பாருங்கண்ணே. நேற்று எனக்கு ஒருத்தன் சொல்கிறான், ஐயா கிறிஸ்மஸுக்கு பணம் வாங்கிட்டானு ஐயா, சாப்பாட்டுக்கு 26,000 ரூபா ரமணாஸில் வாங்கி கணக்கெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் கடைக்காரனுக்கு 24,000 ரூபா பாக்கி வச்சுருக்கான். எப்படி இது ஒழுக்கமா? அவன் இன்னும் 1 வருஷம் ஆக போகுது. அடுத்து இன்னும் ஒரு 3 மாதம் ஆகிட்டுனா என்ன ஆகிட்டு 4,000 ரூபா கொடுக்கல. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும், தேவ சித்தத்தில் நடக்கிறவர்கள் முதல்ல உங்களுக்குள்ளே என்ன வரணும்? ஒரு ஒழுக்கம் வரணும்.